ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பாண்டி ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான மட்டன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காரசாரமாக இருக்கும். ஈஸியாக நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு சட்டியோ இல்லை எந்த ஒரு பாத்திரமோ அதில் மட்டன் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். எனக்கு 200 கிராம் நான் மட்டன் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது 200 கிராம் மட்டனு. அந்த மட்டனை நல்லா கொஞ்சம் மேரினேஷன் மாதிரி ஒன்று பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி அதை முதல்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. இப்போ மட்டன் நீங்கள் அதிகமாக ஒரு 1/2 கிலோ அப்படின்னா ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி கூட போடலாம். ஆனால் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் காரம் எல்லாமே குறைச்சி தான் போட்டுருக்கோம். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 கருவேப்பிலை, அப்புறம் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள். இதுங்க 1/2 கிலோ அப்படின்னா ஒரு 2-2.5 ஸ்பூன் கூட போடலாம், தாராளமாக போடலாம். இப்போ நான் 1.5 ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன், ஏன்னா நான் ஒரு 200 கிராம் மட்டன் தான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது கூட அடுத்தது நம்ம என்ன போட போகிறோம்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கூட போதும். அது கூட பார்த்திங்கன்னா உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு கடலெண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நல்லா மேரினேட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு மினிமம் ஒரு 10 minutes ஆச்சும் நீங்கள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இது நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மசாலா அதோட கோட் ஆகணும். அதனால் சைடில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஒரு 10 minutes 20 minutes போட்டேன். 20 minutes கழிச்சு குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ தான் நல்லா வேகும். சரியா? குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டன், அந்த மசாலா, அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் விடுங்க. சரியா? அப்போ தான் அது நல்லா வேகும். சரியா? இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது தான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இந்த மட்டன் நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா நம்ம வேக வைக்கிறதுல தான் இருக்குது. எப்பயுமே குக்கரில் போட்டு வேக வைக்கும் போது அந்த மட்டன் ஃபுல்லாக நீங்கள் அதை ஃபுல்லாக முங்குற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். இல்லை கிரேவி மாதிரி பண்ணுற போனால் அதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். சரியா? இது நல்லா வேக வச்சுடுங்க. நல்லா ஒரு 6 விசில் விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். சரியா? அப்புறம் நம்ம அதை வச்சுட்டு இன்னொரு சில ஃப்ரைலாம் பண்ண போகிறோம். சரியா? நான் மூடிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா குக்கர் மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டுருக்கேன். நான் 6 விசில் விட்டேன். நான் 5லேருந்து 6 கூட விடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் 5 விசில் கூட போடலாம். அதுக்கப்புறம் ஒரு மசாலா ரெடி பண்ணணும். சரியா? அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மல்லி, நான் 200 கிராம் தான் செய்கிறேன். நீங்கள் 1/2 கிலோனா ஒரு 4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். காரம் காரத்துக்கு கம்மியாக தான் போடுவேன், அதனால் 2 காஞ்ச மிளகா. சரியா? நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி 2 இல்லை 3 இல்லை 4 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4 கருவேப்பிலை. இந்த மட்டனுக்கு எப்பயுமே கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? இந்த கருவேப்பிலையை நீங்கள் எப்பயுமே மட்டனுக்கு நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டை, ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு. இதையும் நல்லா ஏற்கனவே நம்ம கரம் மசாலா தூள் வேறு போட்டிருக்கிறோம், அதனால் இது கொஞ்சமாக போட்டாலே போதும். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா என்ன சொல்கிறது, அந்த பச்சை வாசனைலாம் போக மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடி நான் நல்லா குறவரன்னு தான் அரைப்பேன், எனக்கு அது அப்படி தான் பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது நல்லா பவுடர் கூட பண்ணி வச்சுக்கலாம். இது தனியாக நீங்கள் பவுடர் பண்ணி வச்சு சிக்கன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாத்துக்குமே காமனான ஒரு பொடி தான். அடுத்தது இந்த மட்டனை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். சரியா? இதுதான் மெயின் கிளைமேக்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேனை வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு கடலெண்ணெய் ஊற்றிட்டு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். மட்டன் எப்பயுமே செய்யும் போது கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. சரியா? ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். அப்போ நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் எண்ணெய், அந்த நெய் நல்லா சூடான பிறகு சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 10 கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் நல்லா மட்டனுக்கு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயமும் அடிக்கடி நீங்கள் மட்டன் செய்யும் போது ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சரியா? அந்த கருவேப்பிலை தாங்க மட்டனுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அந்த பவுடர்லேயும் நான் போட்டிருக்கிறேன், இந்த தாளிப்புலேயும் போட்டிருக்கிறேன். சரியா? அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரொம்ப கம்மியான அளவு வெறும் மிளகாத்தூள், சும்மா கலருக்காக நான் அதை ஆட் பண்ணிருக்கேன். நீங்கள் வேணால் உங்கள் காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். சரியா? அது நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா வெயிட் பண்ணுங்கள். அது ஃப்ரை ஆன பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சோண்டு ஒரு 4 பல் தேங்காய், அதை நல்லா அரைச்சி அந்த பாலையும் இதில் ஆட் பண்ணணும். இந்த என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும்.
இந்த ஃப்ரை பண்ணுற இந்த பவுடரை அரைச்சி வச்சுருந்தீங்களா அதை வந்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சோண்டு தண்ணி தேவைப்படுதுன்னா அந்த மட்டன் வேக வச்சுருப்பீங்களா அந்த தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா பாருங்கள் குறன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நல்லா பவுடர் மாரி வேணும்னா நல்லா நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பவுடராகவும் அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா மிக்சியில் நல்லா போட்டு அந்த பவுடரை எடுத்து வச்சுக்கோங்க. மீதி சிக்கனு நீங்கள் எறா பண்ணால் கூட அதில் போடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? நீங்கள் வந்து அதை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா அந்த மசாலாவோட அந்த சின்ன வெங்காயம் அது எல்லாமே ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பிறகு தான் நம்ம வந்து அந்த தேங்காய் பாலை ஊற்ற போகிறோம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. சரியா? அப்போ தான் நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு இஞ்சி பூண்டு போய்ட்டு அந்த சிக்கனில் மட்டன்லேயே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் கொஞ்சமாக போட்டாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி அளவு பார்த்துக்கோங்க. அங்கே ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருந்தேன், இங்கே ஒரு ஸ்பூன், அப்போ டோட்டலாக 2.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பாலை நான் ஊற்றிக்கிறேன். அந்த இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த தேங்காவை நல்லா நீங்கள் கொஞ்சம் குறன்னு அரைச்சாலே போதும். இல்லை நீங்கள் எனக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்க வெறும் பால் மட்டும் ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். சரியா? தப்பு இல்லை. சரியா? ஆனால் அந்த தேங்காயோட போட்டிங்கன்னா அது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நல்லா மட்டன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க. அவங்களாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அந்த கிரேவி வந்து மிக்ஸ் ஆகி என்ன சொல்கிறது, அந்த மசாலாவோட அந்த தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க. அருமையான ஒரு ஃப்ளேவராக வரும். சரியா? அந்த கடலெண்ணெய், அந்த தேங்காய், அந்த வெங்காயம் அது எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு அருமையான ஃப்ளேவர் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மசாலா வெந்த பிறகு தான் நீங்கள் வந்து அந்த கறியே ஆட் பண்ணணும். சரியா? அப்புறம் அந்த அந்த ஸ்டாக் ஊற்றி பாருங்கள். ஸ்டாக் ஊற்றி கொஞ்சோண்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கொஞ்சமாக கிரேவி மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன் பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. அந்த மட்டன் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது நான் 6 விசில் விட்டுருந்தேன் பாருங்கள், நல்லா வெந்து போச்சு. அதிலே ஒரு 90% வெந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த மட்டனை அதில் போட்டுட்டு நாங்கள் தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, ஒரு 10 நிமிஷம் விடணும். அப்போ தான் அது வந்து நல்லா அந்த மசாலா அந்த மட்டனோட நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ஊறி நல்லா காரசாரமாக இருக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு பாருங்கள் நல்லா வெந்து போச்சு. நான் 10 நிமிஷம் கழிச்சு நான் காமிச்சிருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து பாருங்கள் நல்லா வெந்து போச்சு. பாருங்கள் அந்த கருவேப்பிலை, அந்த மசாலா, அந்த மட்டனு அது எல்லாமே பாருங்கள் மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணோன்னா இன்னும் கூட லோ ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் இன்னும் விட்டிங்கன்னா இன்னும் கூட ட்ரை ஆகும். சரியா? எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சாதா சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஏன்னா நான் சாதத்துக்கு பசங்க சாப்பிட போகிறேன். அதனால் இது கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு நான் இறக்கிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், சர்வ் பண்ணிவிடுவோம். அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நீங்கள் உங்கள் டைனிங் டேபிளில் வச்சிங்கன்னா, இல்லைனா சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃப்ளேவருக்கும் அந்த காரத்துக்கும் சும்மா அருமையாக இருக்குங்க. இது வந்து சாதத்துக்குன்னு இல்லை, தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். என்ன கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த மசாலாவை அரைச்சி நீங்கள் பொறுமையாக அதை செய்யணும். அவ்வளோதான் விஷயம். சரியா? மற்றபடி நான் சொன்ன ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் 200 கிராம் மட்டன் தான் எடுத்துக்கிறேன். சரியா? அதுக்கான அளவு தான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அரை கிலோ 1 கிலோ எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவை மாற்றிக்க வேண்டியது தான். சரிங்களா? இது நல்லா காரமாக இருக்கும். நீங்கள் இப்போ அந்த காஞ்ச மிளகா நீங்கள் நான் சொன்னல அந்த பவுடரில் நீங்கள் அதுதான் இதில் மெயினான காரம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பவுடரில் நீங்கள் சப்போஸ் வந்து வேறு எதாவது மிளகு போடனாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அது காரம் சில பேருக்கு பிடிக்கும் அந்த மிளகு போட்டால். இல்லை கடைசியாக கூட நீங்கள் மிளகு மேலே போடனாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் அடிஷ்னல் டிப்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. இதே மெத்தடை நீங்கள் சிக்கனுக்கும் செய்யலாம். ஆனால் சிக்கன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த விசில் விட தேவையில்லை, குக்கரில் வேக தேவை, அப்படியே நீங்கள் போடலாம். பாய்.